Hello everyone, welcome to Nivi's Menu Cart. இந்த வீடியோல சிறுபருப்பு பாயாசம் அரை மணி நேரத்துல எப்படி ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கப்ல பாதி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது நைலான் ஜவ்வரிசி. இது பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கும். இத லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். அதே மாதிரி முதல்ல இருந்ததை விட ஜவ்வரிசி நல்லா டபுள் சைஸ்ல ஆயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பெருசா இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்தீங்கன்னா கலர் மாறிடும். லைட்டா சூடானா போதும். இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கணும். இந்த பருப்பு ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த பருப்பு வேகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு தண்ணி கம்மியாச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நான் சின்ன சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நைலான் ஜவ்வரிசியில பெரிய சைஸ் கூட இருக்கு. நீங்க சப்போஸ் அந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ண போறீங்கன்னா பருப்பு இந்த மாதிரி பாதி அளவு வெந்ததும் அந்த ஜவ்வரிசியை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஜவ்வரிசி ரொம்ப சீக்கிரமா ஆட் பண்ணிட்டோம்னா இந்த பருப்பு வேகிறதுக்குள்ள ஜவ்வரிசி எல்லாம் குழஞ்சு போயிடும். அதனால தான் பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பொரிச்சு வச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு அதிகபட்சமா 5 நிமிஷம் தான் ஆகும். லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா ஊத்திக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி ஆட் பண்ணும்போது ஒயிட் கலர்ல இருக்கும். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடும். இது கூட 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தோட அளவு நம்ம சேர்த்திருக்கிற பாசிப்பருப்புல டபுள் மடங்கு, அதே மாதிரி ஜவ்வரிசிலையும் டபுள் மடங்கு. அதனால மொத்தமா 1/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டா இருக்கும். இந்த பாயாசம் கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் ஊத்திக்கோங்க. இது நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இந்த தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. இந்த மாதிரி லைட்டா ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணிட்டு இது நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமா உலர் திராட்சை, அதுக்கப்புறம் கட் பண்ண பாதாம் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே பாயசத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது நீங்க சூடா கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.